இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஹோலி வீக். வாரம் முழுவதும் ஹோலி வீக். முக்கியமாக வெள்ளி, சனி, ஞாயிறு, குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அது பேர் ஹோலி ட்ரைடூம், ஈஸ்டர் ட்ரைடூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் ட்ரைடூம் 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். இந்த பவனியிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். அது சுவிசேஷத்தில் நடந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தவங்க எழுதியிருக்கிறாங்க, இல்லை கேட்டு அந்நாட்களில் காணப்பட்ட அந்த குடும்பத்தார், சீஷர்கள் எல்லார்ட்டையும் அந்த கிராமத்தில் கேட்டு அதை அழகாக சுவிசேஷமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இயேசு பிறந்ததில் 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணி அவருக்கு பேர் வச்சாங்க. அதிலிருந்து 33 வயசுக்குள்ளே பல முறை வந்திருக்கார். ஆனால் இந்த முறை எருசலேமுக்கு வர்றது தான் கடைசி. அவருக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னால் யூதர்கள் பிடித்து கொலை செய்ய திட்டமிட்டு ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்பெல்லாம் அவர் அவங்கள விட்டு மறைந்து போனார். இப்போ கொண்டு விடலான்னு கல்லெல்லாம் எடுத்து எரியறதுக்கு பார்த்தாக்கா அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் அவங்க கண்களுக்கு மறைஞ்சு அவர் போயிட்டார். இன்னும் வேலை வரவில்லை, காலம் நிறைவேறணும். யாரும் அவருடைய உயிரை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அவர் உயிரை யார் கொடுக்கணும்? அவர் தான் கொடுக்கணும். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு அவர் சொன்னார். ஒரு ரூட்டில் வர்றாரு, 5.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பெத்பகே. அங்கே அவருடைய பவனி ஆரம்பிக்குது. நம்ம பவனியை தான் பார்க்குறோம். இந்த பவனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பவனி ஆரம்பிக்குது. குருத்துகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய இலைகள், குருத்துக்கள் அதை பிடிச்சிட்டு மேசியா வருகிறார். இவர் தான் மேசியா, டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாலெல்லாம் மேசியா அப்படிங்கிறத வெளியில் சொல்லக்கூடாதுன்பார். இன்றைக்கி பிரசங்கம் அவர் போகிற வழியில் ஒலிவ மலை குன்று, அந்த குன்றுலேருந்து இறங்குறப்ப அப்படி பார்த்தாக்க எருசலேம் பட்டணம் முழுசும் என்ன பண்ணுது, நல்லா தெரியுது. ஓகே, நேராக ஆலயத்துக்கு போகிறாரு, ஆலயத்தை ரவுண்ட் அடிக்கிறாரு. இப்போ எங்கே போகிறாரு? பெத்தானியாவுக்கு போகிறார். வந்த ஊருக்கு போல, கழுதை அதோடு விட்டாச்சு. பெத்தானிக்கு போகிறாரு. வசனமே அழகாக சொல்லும், அன்னையிலேருந்து தினம் உபதேசம் பண்ணினார்னு போட்டிருக்கும். அந்த ஆலயத்தில் உட்காந்து உபதேசம் பண்ணுறார். ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்குறாங்க. புதன்கிழமை ஓய்வு நாள். அதுக்கப்புறமேலு வியாழக்கிழமை பஸ்கா ஆசரிக்கிறாங்க. ஒலிவமலைக்கு போவார். புதன்கிழமையும் ஒலிவமலைக்கு போவார், வியாழக்கிழமையும் முடிச்சுட்டு ஒலிவமலைக்கு போவார். ஆலயத்திலேருந்து டெய்லி பிரசங்கம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையிறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு ஜீவனை விடுறாரு. வெள்ளிக்கிழமை ராத்திரி சாயங்காலம் கல்லறையில் வைக்கிறாங்க. சனிக்கிழமை கல்லறையில் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவர் உயிரோடு, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்தார். இதுதான் இந்த வாரத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற சுருக்கத்தை சொல்லிட்டேன். நீங்கள் போய் வீட்டில் என்ன பண்ணிக்கங்க, விளக்கமாக நீங்கள் படிச்சுக்கங்க. ஓகே, இந்த குருத்தோலை ஞாயிறு 4 சுவிசேஷத்துலேயும் இது வருது. இயேசு பவனி வருவது, மரிப்பது, விசாரணை பண்ணுவது, அடிக்கப்படுவது, அடக்கம் பண்ணப்படுவது, உயிரோடு எழுந்திருப்பது, 5 அப்பம் 2 மீன், இதெல்லாம் 4 சுவிசேஷத்துலேயும் வரும். ஓகே, இப்போ இயேசு நான் முதல்ல சொன்னபடி பெத்பகே அந்த ஊர்லேருந்து இப்போ வர்றார். அந்த ஊர்லேருந்து பவனி வருது. பவனி வர்றப்ப பவனி கிளம்பிருச்சு. பவனி வந்துக்கிட்டே இருக்குது. ஒலிவ மலை வந்தாச்சு. ஒலிவ மலையிலேருந்து இப்போ இறங்குறார். அப்படி மேட்டிலேருந்து இறங்குறப்ப பார்த்தா எருசலேம் நகரம், பட்டணம் முழுசும் தெரியுது. இன்றைக்கி நான் உங்களுக்கு பவனி போனப்போ என்ன நடந்துச்சு, தேவாலயத்தில் என்ன செஞ்சார், இதை மட்டும்தான் நான் பிரசங்கத்தில் நான் சொல்ல போகிறேன். 6 குறிப்புகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
ஒன்று, இயேசு எருசலேமை பார்த்து அழுதார். 2, என் வீடு ஜெப வீடு என்றார். 3ஆவதாக ஆலயத்தை சுத்திகரித்தார். 4வது சுகம் அளித்தார். 5வது துதி ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். 6வது போதித்தார். இயேசு எருசலேமை பார்த்து அழுதார். இயேசுவை குறித்து நீங்கள் படிக்கிறப்ப, இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று, இயேசு தாகமாக இருந்தார், இயேசு கண்ணீர் விட்டார்னு படிச்சிருக்கிறோம். எங்கேயுமே இயேசு சிரித்தார்ன்னு சொல்லி நம்ம படிக்கவே இல்லை. இயேசு மொத்தம் 2 முறை அழுதுருக்கார். 2 முறை அழுதுருக்கிறார். ஒரு முறை மரித்த லாசரு கல்லறையில் கிட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டார்னாக்க கண்ணு கலங்கும், அழுகலாம். அதை நம்ம என்ன பண்ணுறோம், துடைக்கிறோம். கொஞ்சம் அமைதியான விதத்தில் அவர் அழுதுருக்கிறார். இப்போ பவனி வர்றப்ப, கோவேரி கழுத மேலே வர்றப்ப ஒரு பெரிய கூட்டம், லேசான கூட்டம் கிடையாது. அதாவது இந்த பஸ்கா பண்டிகை யூதர்களுக்குள்ளேயே மிக சிறப்பான பண்டிகை. என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை தான். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான நாள். ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார். பஸ்கா பண்டிகை அவங்களுக்கு ஆபீப் மாதம். நம்ம எப்படி ஜனவரிங்கிறோம், அது மாதிரி ஆபீப் மாதம் அவங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஓகே, இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு வரலாம். இங்கே என்ன போட்டிருக்குன்னு சொன்னாக்க, கிரேக்க பாஷையில் கிளாயோன்னு சொன்னாக்க சத்தம் போட்டு அழுகிறது. இயேசு கதறி அழுகிறார், சத்தம் போட்டு அழுகிறார், தேம்பி அழுகிறார். இருதயம் உடைஞ்சு, மனம் உடைஞ்சு, உள்ளம் உடைஞ்சு கத்தி அழுகிறார். மக்களுக்கு புரியல, என்னடா நல்லா தானே போயிட்டு இருந்தார், ஏன் இவ்வளவு கத்தி அழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அவர் அழுகிறார். மக்கள் 25 லட்சம் மக்கள் அந்த பண்டிகைக்கு பொதுவாக வருவாங்களாம். 10 பேருக்கு ஒரு ஆடுன்னு சொன்னால் கட்டாயம் 2.5 லட்சம் ஆடு அடிக்கப்படும். 2.5 லட்சம் ஆடு 2.5 லட்சம் ஆடு அடித்து அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆசாரியன் கொடுக்க வேண்டியது உண்டு. பலிபீடத்தில் ரத்தத்தை தெளிச்சிடுவாங்க. தேவையில்லாதவைகள் வெளியிலே கொட்டி சாம்பலாக எரிக்கப்படும். அந்த நாட்களில் அவங்களுக்கு என்ன விசேஷமோ எல்லா விசேஷமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் என்ஜாயிங், பட் ஜீசஸ் இஸ் கிரையிங். இயேசு ஏன் அழுதார்? அதுதான் பாயிண்ட். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு ஏன் அழுதார்? இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இவர்கிட்ட நித்திய ஜீவன் உண்டு. இவர்கிட்ட வந்து கேட்டவங்களுக்கெல்லாம் அவர் என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. சகைவு பெரிய பணக்காரன், அதே சமயத்தில் வரி கொள்ளைக்காரன். இப்போ தான் ஒரு நாளைக்கு முன்னால் தான் அவனை என்ன பண்ணியிருக்காரு? நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார், அவனை ரட்சித்து இருக்கிறார். சமாரியா ஸ்திரீயை ரட்சிப்பில் நடத்தியிருக்கார். திமிர்வாதக்காரன் படுத்திருக்கிறான், தைரியமாக அவர் சொல்கிறார், யாருமே சொன்னதில்லை, ஓ கை வரலையா கால் வரலையா, நீ இந்த ஆயுர்வேதிக் சிகிச்சை எடு, கேரளா எண்ணெயை தடவு, இப்படி ஃபிசியோதெரப்பி பண்ணு, மடக்கு நீட்டு, இதைத்தான் சொல்லியிருப்பேன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, யாருமே சொல்லலை. இவர் மன்னிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறாரு. அவன் எந்திரிக்கிறான், சுகமடைகிறான், எழுந்து நடங்கிறாரு, 2 சொல்கிறார். உதிரப்போக்கு ஸ்திரீ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. தெய்வீக சுகம் மாத்திரம் இல்லை, ஆன்மீக சுகத்தையும் அவர் கொடுத்து தான் அனுப்புகிறார். ஆன்மீக சுகம் ரொம்ப முக்கியம், ரட்சிப்பு முக்கியம், மிக மிக முக்கியம். ரட்சிப்பு தான் இவர்கிட்ட இருக்கு. இவர் எத்தனையோ முறை எருசலேமுக்கு வந்துட்டார்.
பிதாவுடைய ஊழியத்தை 3.5 வருஷமாக செய்கிறார். கிராமங்கள் தோறும் சுவிசேஷ கூட்டம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதனை தொடர்ந்து போதிச்சுக்கிட்டே இருக்கிறார். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களையும் போதிக்கிறார். கடற்கரை ஓரத்தில் கடலுக்குள்ளே படகை விட சொல்லி அங்கேருந்து போதிக்கிறார். ஸ்டேஜ், படகு தான் ஸ்டேஜ். பட்டணத்தில் போதிக்கிறார். இப்போ தலைநகரம் இதுதான், மாபெரும் நகரம். இங்கேயே அவர் போதனையை கொடுக்குறாரு. எப்போ போதனையை கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறாங்க, அற்புதத்தை கண்டா கண்ணை மூடிக்கிறாங்க, போதனையை கொடுத்தா காதை மூடிக்கிறாங்க. ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி பிரசங்கம் உள்ளேயே போக மாட்டேங்குது. காதுனா லேது இருக்குங்கிறாங்க, உள்ள செய்தி போவே மாட்டேங்குது. கண்ணும் குருடு, காதும் செவிடு. ஆனால் ரெண்டும் ஒர்க் பண்ணுது. ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் என்ன பண்ண மாட்டேங்குது, ஒர்க் பண்ண மாட்டேங்குது. மக்கள் விசுவாசத்தை மறுதளிக்கிறாங்க. இப்போ தான் அவர் சொல்கிறாரு, நம்ம பகுதி லூக்கா 19:41 44 வரைக்கும், இந்த லூக்காவில் தான் 19 தான் நம்ம ரொம்ப பார்ப்போம். 19:41 சொல்லுது, நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. என்ன சொல்கிறாரு 43, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால். அரசாங்கம் வாய்ப்பு கொடுக்கும். மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்குறாரு, புஸ்தகத்தை எழுதி கொடுத்துட்டார், இந்த வச்சுக்க படி. மோசே ஓ வேலையே பாரியா. ஆசாரியர்கள் எழும்புறாங்க, வா தேவனை தேடு, கர்த்தரை பணிந்துகொள். முடியாது. ஆசாரியர்கள் எழும்புகிறார்கள், ராஜாக்கள் கர்த்தரை தேட வைக்கிற தாவீதை போல ராஜாக்கள் எழும்புகிறார்கள். யோசுவா எழும்புகிறார். யோசுவா எழும்புனா யோசுவா காலத்தில் கர்த்தரை தேடுறாங்க, மூப்பர்கள் காலத்தில் கர்த்தரை தேடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த சொன்ன அந்த கர்த்தர் எங்க? எபிரேயர் 1:1 என்ன சொல்லுது, பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். குமாரனே வந்துட்டார். தீர்க்கதரிசிகள் எழும்புனாங்க, ராஜாக்கள் எழும்புனாங்க. எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டாங்க, நோ 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 நோ, உனக்கும் பேப்பே உங்கள் அப்பனுக்கும் பேப்பே, அது கேட்க மாட்டோம். உன்னை சந்திக்கும் காலம் நீ கேட்காமல் நீ போய்விட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு வந்துட்டார், பார்க்குறாரு, பட்டணத்தை பார்க்குறாரு, பட்டணம் அழிய போகிறத பார்த்து அழுகிறாரு. இப்போ எதுக்கு அழுகிறாரு? வீணா பிள்ளைய தாய் அழுகுதில்ல, கெட்டு போகாதாடா. தாய் உள்ள யார் மேலே பதறும் தெரியுமா? இந்த சேட்டை பண்ணுவான் பாருங்க, ஒருத்தன் மோசமான ஒரு பிள்ளை இருப்பான்ல, ஒரு வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, ஒன்று தான் இருக்குன்னா அது அதை விட பரிதாபம். அவன் மேலே இந்த தாய் இருதயம் அப்படியே இருக்கும். சாகிறப்பெல்லாம் அந்த அப்பாட்டையோ அக்கா தங்க மகள்கிட்ட ஏதோ ஒன்றையோ அவனை உன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போகிறேன்ட்டு போவாங்க. ஹலோ, தாய் உள்ளம். இப்போ இயேசுவின் உள்ளம் சந்திக்கும் காலத்தை, இந்த ரட்சிப்பின் காலத்தை கேட்காம இப்படி போயிட்டு இருக்காங்களே. இவர் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு? எருசலேம். இப்போ எருசலேம், இதே வசனம் லூக்கா 19:42 44 வரைக்கும் இருக்கும். லூக்கா 21 20 வரைக்கும் இருக்கும். அதே வசனத்தை மறுபடியும் திரும்ப இயேசு சொல்லுவார். திரும்ப சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும்போது, பார்த்தீங்களா, 19:43 சொல்லும், உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. என்னன்னா 70 இயேசு உயிரோடு எழுந்து பரலோகம் போய் 40 வருஷம் கழிச்சு தீத்து ராயன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? அவனை போய் நீ போய் எருசலேமை அழிச்சு காலி பண்ணிட்டு வந்துருன்பாங்க. வருவான், வந்து சண்டை போடுவான். இப்போ இஸ்ரவேலர்கள்லாம் நல்லா சண்டை போட்டு அவனை வெளியே ஏற்றிடுவாங்க. வெளியே ஏற்றிட்டா அவன் வெளியே போனவன் ஜோசபஸ் அப்படின்னு ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்கிறாரு, 243 நாள் வளைஞ்சு கொண்டாங்களாம். அவங்க மேலேருந்து குண்டுகளை அடிக்கிறப்ப சின்ன செவுறு மாதிரி கட்டி வச்சுட்டாங்களாம். ட்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க, துப்பாக்கியில் சுட்டாக்க குழிக்குள்ளே படுத்துக்கிற மாதிரி. அது மாதிரி அகழி, குட்டி குட்டி அகழியை சுற்றி வர வெட்டி வச்சுக்கிட்டாங்களாம். செவுறு வச்சு மறைச்சிருக்காங்க, மதில் போட்டு அது கரெக்டாக மதில் கட்டினாங்கிறார்.
கிட்டத்தட்ட 8 மாதம். 8 மாதத்தில் அந்த அடுத்து பின்னால் வாஸ்து பார்த்தீங்கன்னாக்க, நீ யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். லூக்கா 21:21 சொல்லுது. உள்ளே இருக்கவே வெளியே போக முடியாது, வெளியில் இருக்கவே உள்ளே வர முடியாது. தண்ணி என்னாச்சு, சாப்பாடு என்னாச்சு? கிட்டத்தட்ட 10-12 லட்சம் மக்கள் உள்ளே இருக்கிறாங்க. எப்பயெல்லாம் யுத்தம் வருதோ ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க தான் சாவாங்களாம். சுற்றி வர வந்து 10 லட்சம் யூதர்களை கொண்டுட்டானா. யோசித்து பாருங்க, 10 லட்சம் யூதர்கள். 1 லட்சம் யூதர்களை அடிமையாக பிடிச்சிட்டு போய் பல நாடுகளுக்கு துரத்தி விட்டாங்களாம். இப்படி நடக்க போகுதுன்னு இயேசு மலையை விட்டு இறங்குறப்ப என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. பார்த்து இவ்வளவு அழிஞ்சு போகிறத பார்த்து தான் சத்தம் போட்டு கத்தி அழுகிறார். எத்தனையோ முறை உன்னை சந்திக்க நான் முயற்சி எடுத்தேன், இப்படி போயிட்டியே. பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத்நேச்சார் அவங்க ஆளுகள்லாம் வந்து எரேமியா எசேக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பட்டணத்தை அழிச்சு போட்டாங்களாம். அப்போ எரேமியா சொல்கிறாரு, எரேமியா 9:1 சொல்லுது, என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீருமாய் இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும். கண்ணெல்லாம் கண்ணீராக ஓடுது. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. இயேசு இன்னைக்கு அழுகிறாரு. அன்னைக்கு எருசலேம் அழிக்கப்படுவதை பார்த்து யார் அழுகிறது? எரேமியா அழுகிறாரு. எரேமியா அழுது எழுதுனது தான் 5 அதிகாரம் புலம்பல். அழுது அதை படித்தாவே நமக்கு அழுக வரும். ரட்சிக்கப்படாமல் போகிறானே, நித்திய ஜீவனை பெறாமல் போகிறானே அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி அழுகிறான். ஒரு தாயின் தகப்பனும், என் மகன் ரட்சிக்கப்படலை, இல்லை ரட்சிக்கப்பட்டவன் போதை போடுறான், ரட்சிக்கப்பட்டவன் ஊர் மேயிறான், ரட்சிக்கப்படுறவன் அக்கிரமம் பண்ணுறான். அந்த தாய் அழுகுமா அழுகாதா? இருக்கீங்களா? ஏன் உங்கள் பிரதர்ஸ் உங்கள் சிஸ்டர்ஸ் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்ல? 5 வயசுக்கு மேலே பிள்ளை ரட்சிக்கப்படாட்டி, பிள்ளை கோயிலுக்கு வரமாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு உங்கள் மனசு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. சொல்றாரு, பச்சை மரத்திற்கு இத்தனை பாடு என்றால் பட்ட மரத்திற்கு எத்தனை பாடுகள். பச்சை மரம் கனிதரும் மரம், நித்திய ஜீவன் என்ற கனிதரும் மரத்தை கொல்ல போறான். கொஞ்ச நேரத்தில் அடிக்க போறான், முள்முடி சூட்ட போறான், வாரில் அடிப்பான், சவுக்கில் அடிப்பான், சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும், ஆணி அடிப்பான். நித்திய ஜீவன் என்னிடத்திலே உண்டு, நான் பச்சை மரம். பட்ட மரம் இஸ்ரவேல் தேசமே, வேண்டாம் என்று நிராகரித்தவளே எருசலேமே, நீ அழிய போகிறாய். கனி கொடாத மரம், சாக போகிறாய். அவர் அழுகிறார். இயேசு ஏன் அழுதார்? சரி, 2வது இப்போ ஆலயத்துக்கிட்ட வந்துட்டாரு. ஆலயத்தை பார்த்து சொல்றார், எல்லாரும் சொல்லுங்க, என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. பாருங்க, அன்னைக்கு தேவாலயம் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, யோபு பலிபீடம் கட்டி இவர் தான் பாஸ்டர். குடும்பமா இருந்து பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அதுதான் ஜெப வீடு அன்னைக்கு. இன்னைக்கு ஜெப வீடு தனித்தனியாக இருக்காதீங்க, குடும்பமாக இருங்க. குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சொன்ன பிரசங்கர், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரையே இல்லாத வீடு. காலையில் தனி ஜெபம், ராத்திரி குடும்ப ஜெபம். எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, 3 பேர், 2 பேர், 4 பேர், அவங்கெல்லாம் சேர்ந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணுறாரு. ஏசாயா 56:7. ஏசாயா 56:7, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். உபாகமம் 16:16. உபாகமம் 16:16. கர்த்தர் அங்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மோசே காலத்தில் அம்புட்டு ஆம்பளைகளும் இந்த பண்டிகைக்கு போயிருக்கணும். 3 பண்டிகை சொல்கிறார். 3 பண்டிகை: பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, கூடார பண்டிகை. அங்கே யூதேயா, கலிலேயா, சமாரியா எல்லா பேரும் ஆம்பளைகளும் சர்ச்சுக்கு வந்துடணும். ஏங்க, உங்கள் ஆம்பளைகள்லாம் வந்திருக்காங்களா? ஆம்பளைகள்லாம் வந்திருக்காங்களா? கர்த்தரே சொல்லியிருக்காரு, என் ஜெப வீட்டுக்கு வா. ஜெப வீட்டுக்கு நீ வரமாட்டேங்கிறியே. அப்போ இயேசு கண்ணீர் விட்டார்ல, ஆம்பளை வரலைன்னு தானே கண்ணீர் விடுறாரு. என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு.
என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்துக்கு நீ வராமல் போறையே. எரேமியா தீர்க்கதரிசி இந்த 7, 11, 12, 13, 14, 15 எரேமியா 7, 11 15 வரைக்கும் கர்த்தர் வந்து 2 சம்பவத்தை சொல்கிறார். 2 சம்பவத்தை சொல்கிறார். அதாவது என் வீடு ஜெப வீடு. இந்த ஜெப வீடு என்னன்னாக்கா, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க 12ஆம் வசனம் 12 எரேமியா 7, 12. நான் முந்தி என் நாம விளங்க பண்ணின சீலோவிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். அந்த சீலோவை பெலிஸ்தியர்கள் சண்டை பண்ணி மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரம் செஞ்சார் தெரியுமா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அழித்து போட்டார்கள். சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் அழிந்து ஒளிந்து போனது. சர்ச்சு டெஸ்ட்ரக்ஷன் 1, 2. இப்போ எரேமியா காலத்தில் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்து சாலமோன் தேவாலயம் கட்டினார் தெரியுமா? சாலமோன் தேவாலயம் கட்டினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆலயத்தை பாபிலோன் தேசத்து ராஜா வந்து நகரத்தை இடித்து சர்ச்சை என்ன பண்ணிட்டான்? எரிச்சு போட்டான். இப்போ 2வது தடவை என் வீடு ஜெப வீடு என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. இப்போ இயேசு அழுகிறார். என்னன்னு அழுகிறாரு? இந்த ஆலயத்தை ரோமர்கள் வருவாங்க, சுற்றி வளைச்சி போடுவாங்க, மக்களை கொன்று போடுவாங்க, வெளியில் போக முடியாது, வெளியில் இருக்கவன் உள்ளே வர முடியாது. அவன் வர்றப்ப கர்ப்பஸ்திரீகளுக்கு ஐயோ, கர்ப்பஸ்திரியை கத்தியில் கீறி விடுவானா, வயிற்றுலேருந்து குழந்தை கீழே விழுகுமா. அது பக்கத்தில் பிள்ளைங்க முடிச்சு இந்த குட்டி பிள்ளைகளை அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, காலை பிடிச்சி இழுத்து செவுத்தில் அடித்து கொண்டாங்களாம். அப்படி தான் கொள்ளுவான். அதை பார்க்குறாரு இயேசு. ஏன் இப்போ இந்த ஆலயம் யார் கட்டினது? ஏரோது. எஸ்ரா நெகேமியா இருந்தாங்களா, அவங்க பாபிலோன் தேசத்துலேருந்து திரும்பி வந்து கட்டினாங்க. அப்புறம் ரிப்பேர் ஆயிரும், இடிஞ்சு போயிடும். ஏரோது ராஜா அதை புதுப்பிக்கிறான். அந்த காலத்தில் தான் யார் இருக்கிறது? இயேசு. இயேசு இது இடிக்கப்பட போகிறத என்ன பண்ணுறாரு? பார்த்து அழுகிறார். என் வீடு ஜெப வீடு. சரி, இப்போ ஆலய சுத்திகரிப்பு ஜெப வீடுன்னு சொல்லியாச்சு. ஜெப வீட்டில் ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணுறப்ப செக்கினா மகிமை. சொல்லுங்க, செக்கினா மகிமை. என்ன? தேவ பரிசுத்தாவியனுடைய வல்லமை அப்படியே இறங்குச்சு. தேவனே அங்கே இருக்கிறார். சாலமோன் தேவாலயம் கட்டி ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிடுறப்ப தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிருச்சு. அப்படியே புகையே இறங்குச்சுங்கிறாங்க. மகிமை இறங்கியது. ஜெப வீடு. நம்ம நல்லா பாடி பரிசுத்தாவியை பெற்றவங்களாம் சத்தம் போட்டு துதிச்சு அந்நிய பாஷை பேசி தவ்வி கீழே விழுந்து ஆராதனை நேரம் தவி தான் விழுகணுங்கிற அப்படி தான் இருப்பாங்க. நாட்கள் செல்ல செல்ல அப்படியே தேவ பிரசன்னம். ஆராதிக்கிறப்ப தேவ மகிமை. என் வீடு ஜெப வீடு. அதான் பிரசன்னம். பிரசன்னம். இப்போ இந்த பிரசன்னத்தை என்ன பண்ணிட்டாங்க? கெடுத்துவிட்டாங்க. என்ன? இயேசு மொத்தம் 2 தடவை, இதை நான் டக்குன்னு இப்போ சொல்லி முடிச்சுட்டு வேமா பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இயேசு மொத்தம் 2 தடவை ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2, 13 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வர்றாரு. பலமுறை வந்திருக்காரு. ஆனால் ஆவிக்குரிய அதிகாரம் அவருக்கு ஆலயத்தில் இருக்குது. நித்திய ஜீவனை கொடுக்கறது மக்கள் மேலே இருக்குது. சாத்தானை துரத்துற அதிகாரம் பிசாசு மேலே இவருக்கு இருக்குது. இப்போ தேவாலயத்தை இவங்கெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, ஆலயத்துக்குள்ளே ஆடு இருக்குது, மாடு இருக்குது, புறா இருக்குது. வெளிநாட்டுக்காரங்க பணம் மாத்திரத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற காசுக்காரங்க உட்காந்துருக்காங்க. கைத்தை எடுத்தார், சவுக்கை உண்டு பண்ணார், அடித்து எல்லாத்தையும் கவுத்து புறா விற்கிறவனை போக்கி இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு போ. ஏன் வீட்டை வியாபார வீட்டாக மாற்றாத. பார்த்தீங்களா, அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது யார் வீடு? ஜெப வீடு. நம்முடைய வீடு. வாங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் எடுங்க. கையில் ஸ்தோத்திர பலி புக்கு இருக்குது, பாட்டு புஸ்தகம் இருக்குது. வாங்க எடுங்க, ஒரு 200 ஸ்தோத்திர பலியை சொல்லுங்க, பாடுங்க, ஆராதிங்க. ஜெப வீடு. ஜெப வீடு. ஆலயம் ஷெக்கினா மகிமை இருக்க வேண்டிய இடம்.
தேவ பிரசன்னம் இருக்க வேண்டிய இடம். ஆலயத்தை 3 பிரிக்கிறாங்க யூதர்கள். கட்டடம் ஒன்று தான். பிரகாரம் அது பெருசாக இருக்கும். புறஜாதியார் வந்து ஜெபம் பண்ணுற இடம். யார் வேணாலும் வரலாமே. ரட்சிக்கப்பட்டவன் வரலாம், குடியாரையும் வரலாம், சுருட்டு குடிக்கிறவன் வரலாம், 2 பொண்டாட்டிக்காரையும் வரலாம், 3 பொண்டாட்டிக்காரையும் வரலாம், 3 கணவன் இருக்கிற அம்மா வரலாம், எல்லாரும் வரலாம். அங்கனக்குள்ளே வந்து திடீர்னு கர்த்தர் பேசினார்னா என்ன பண்ணுவாங்க? நான் செஞ்சதெல்லாம் தப்பு சாமி, இதை மன்னிச்சுக்க சாமி, இன்னமே நான் செய்ய மாட்டேன் அழுவாங்கல்ல. எல்லாரும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்போம். யாராச்சும் ஒருத்தர் மட்டும் மூளையில் உட்காந்து அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் பேசுகிறாரு. இன்றைக்கி பிரசங்கம் எல்லார்ட்டையும் பேச மாட்டார். பண்ணுற பிரசங்கம் யார்கிட்டையாச்சும் பேசிச்சுன்னா இன்றைக்கி கர்த்தர் அவங்கள்ட்ட பேசி இருக்கிறாரு. அது மாதிரி பிரகாரம் புறஜாதி எல்லா ஜாதி மக்களும் ஜனங்களும் வந்து இங்கனக்குள்ள ஜீவனுள்ள தேவனை தேடணும். ஒரே தேவனை தேடணும், மெய்யான தேவனை தேடணும், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடணும், அவர்கிட்ட ஒன்று சேரணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த நோக்கத்துக்காக விசாலமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விசாலமான இடத்துல 2.5 லட்சம் ஆடு வெட்டப்படும். இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு? விசாலமான இடம், பிரகாரத்தை தாண்டக்கூடாது. ஒரு செவுரு ஒன்று கட்டியிருப்பாங்க, காம்பவுண்ட் செவுரு மாதிரி. அதில் எல்லா லாங்குவேஜிலையும் எழுதி போட்டிருப்பாங்க. அன்னைக்கு கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷை அந்த பாஷையில் எழுதி போட்டிருப்பாங்க. இதை தாண்டி புறஜாதியான் போனால் அவன் கொல்லப்படுவான். அதனால் அந்த அதோட அவன் வேலை முடிஞ்சு. அதுக்கடுத்து இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்தை தாண்டினா யூத பெண்கள் இந்த சுத்திகரிப்பு பழி செலுத்துறதுக்கு பெண்களுக்கு ஒரு ஏரியா இப்படி வச்சுக்கோங்களேன். ரைட்டில் லெஃப்டில் ஆண்களும் பழி செலுத்துவாங்களே அவங்களுக்கு ஒரு ஏரியா. அடுத்து பரிசுத்த ஸ்தலம், ஆசாரியன் வந்து எல்லாத்தையும் வாங்கி பழி செலுத்துவான். அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகலாம். இதை பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஏரியா பிரகாரம், புறஜாதியாருக்குரிய இடம். இந்த புறஜாதியாருக்கு இருக்கிற இடத்துல ஆடு வாங்குறவன், மாடு வாங்குறவன், அங்கே என்னென்ன விற்றாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக புறா, தூப வர்க்கம், திராட்சை ரசம், எண்ணெய், உப்பு, அப்பம், இது போன்று பழி செலுத்தக்கூடிய பழி பொருட்கள் எல்லாம் விற்கிற இடமா போச்சு. இதுக்கு யார் இன்சார்ஜு? அண்ணா அண்ட் அன்கோ, அண்ணா அண்டு சன்ஸ். அவன் பிள்ளைங்க எல்லாருக்கும் கடையை பிடிச்சி கொடுத்து, வெளியில் ஆடு ரொம்ப சீப்பு, சுத்தமான ஆடு வெளியில் இருக்குது, ஆனால் ஒத்துக்க மாட்டான், என்ஓசி கொடுக்க மாட்டான். இந்த ஆடு கண்ணு சரியில்லை. மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பொண்ணெல்லாம் பார்த்துருப்பாங்க, சொக்கச்சுவேருன்னு இருக்கணும், சுண்டி தொட்டால் ரத்தம் வரணும். மாப்பிள்ளை இப்படி இருக்கணும். மாப்பிள்ளைக்கு 55,000 ரூபா மாத சம்பளம் இருக்கணும். புல்லட்டில் ஆடு கின்னுன்னு வரணும். ஓஹோ, அது மாதிரி ஆடு, அருமையான ஆடு, சர்டிஃபிகேட் கொடுக்கணுமே. கர்த்தருக்கு ஒச்சமில்லாத குறையில்லாத ஆட்டை கொடுக்கணும். ஆனால் இவன் எல்லா குறையோடு என்ன பண்ணுவான்? என்ஓசி கொடுப்பான். வெளியில் 500 ரூபா ஆடுனா இங்கே உள்ள வந்து 5000 ரூபா ஆடு. வெளியில் 1000 ரூபா ஆடுனா உள்ள 10,000 ரூபா ஆடு. கொள்ளை அடிப்பாங்க. கொள்ளை அடிக்கிறதெல்லாம் யார்? இந்த ஆசாரியனும் அவனுடைய பிள்ளைகளும். இந்த பூத்துனா என்ன? இவ்வளோ பெரிய இடம் இது ஒருத்தனுக்கு, அங்கே அந்த இடம் அவனுக்கு, அந்த இடம் எனக்கு. புறஜாதியார் வந்து ஆண்டவரே அப்படின்னா ஆடெல்லாம் மேனு 1 லட்சம் ஆடு கத்தினா எப்படி இருக்கும்? அதனால் பார்த்தாரு, சவுக்கு எடுத்தார், அடிச்சு காசை கவுத்தி ஆட்டெல்லாம் விரட்டி, புறாவெல்லாம் விரட்டி, மாட்டெல்லாம் விரட்டி, என் வீட்டை கல்லர் குகையாக்குது, தூக்கி வெளியே போடான்ட்டு எல்லாத்தையும் அடித்து விரட்டுறார். ஆவிக்குரிய அதிகாரம். யாராச்சும் தப்பு பண்ணுறத பார்த்தா ஆவிக்குரிய பெரியவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்படிலாம் சர்ச்சில் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லணும். கர்த்தருடைய வீடு கெட்டு போச்சே. இன்னொரு வசனம், 1000 நாளை பார்க்கிறோம். அது சங்கீதம் 23:6, இது சங்கீதம் 84:10. 84:10. 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. தாவீது சொல்கிறான், 1000 நாள் என் மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கிறத விட சர்ச்சுக்கு எத்தனை நாள்? அந்த ஒரு நாளில் இவ்வளவு ஆடு மாடு கத்திக்கிட்டு இருந்தா, காசு இவ்வளவு கொள்ளையடிச்சா சர்ச்சுக்கு போவீங்களா? காசை பிடுங்கி போடுவாங்க. போகாத, நாறுது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். பார்த்தீங்களா, வாசப்படியில் காத்திருக்குதுங்க. ஓ, டைம் முடிஞ்சிருச்சியா, ரெடி ஆகியாங்கிறாங்க. கோயிலுக்குள்ளே வர முடியல.
ஜெபம் பண்ண முடியல. வாசற்படி போதும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அதுவும் முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் 122:1 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது முடிங்க. சரி, மகிழ்ச்சியாக இருந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எப்படி மகிழ்ச்சி வரும்? மத்தேயு 21:14 மத்தேயு 21:14 அடித்து விரட்டினாலும் குருடர் சப்பானிகளுக்கு ஆலயத்தில் சுகத்தை கொடுத்தார். சுகமளிக்க வல்லமை இருக்குது, இவருக்கு வல்லமை இருக்குது. வர்றவங்களும் சுகத்தை பெறணும். அவங்க அதை பார்த்து கலங்கி போகலை. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. புறஜாதியாராக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம். தெய்வீக சுகமளிக்க வல்லமை இருந்தது. அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார், எழுந்து நடக்க வைத்தார். 5வதா மத்தேயு 21:15 மத்தேயு 21:15 பிள்ளைகள் தேவாலயத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? சங்கீதம் 8:2 சொல்லுது, சின்ன பிள்ளைங்க பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. வழிநடுக என்ன பண்ணாங்க? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆராதிச்சாங்க, துதிச்சாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா என்று எல்லாரும் பாடினாங்க. முன்னால் நடந்தவங்க, பின்னால் நடந்தவங்க, சுத்திலே நடந்தவங்க. சர்ச்சுக்குள்ள பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா. சின்ன பிள்ளைங்க பாடுறாங்க. ஆசாரியன் என்ன சொல்கிறான்? என்னங்க இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் பாடுது, அதை நீங்கள் அமட்டுறது இல்லையா? அப்போ ஆலயத்தில் என்ன தான் சொல்லுவாங்க? ஓசன்னா ஓசன்னா, துதி ஸ்தோத்திரம். ஆலயத்தில் துதி ஸ்தோத்திரம் இருக்குது. துதிக்கணும், கர்த்தர் நாமத்தை மைமைப்படுத்தணும். அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நீ இதை வாசிக்கலையா? பழைய ஏற்பாட்டில் இருந்தால் அவர் கோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடைசி பிரசங்கத்தை நான் விட்டுறேன். ஆக ஆலயத்தில் என்ன இருக்குது? ஆலயம் அழிக்கப்பட போகுதுன்னு அதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதாருன்னு நம்ம பார்க்குறோம். 2வது, இந்த ஆலயம் எனக்கு ஜெப வீடுன்னு அவர் சொல்கிறாரு. 3வது, ஆலயத்தை கெடுத்துட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், சில பேர் இங்கே இருக்கிறப்ப பைபிள் இவ்வளோ விலை, கேசட் இவ்வளவு விலை, அந்த ஷால் இவ்வளவு விலை, தலையில் போடுற ஒன்று போடுவீங்களே முனியுண்டு ஒரு துணி, பெண்களுக்கு போடுறது 50 ரூபா, உங்களுக்கு 40 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம், பைபிள் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அவர் சொல்கிறார். கோயிலுக்குள்ளே வைக்காத, எங்கள் சிடி யூடியூப்பு இங்கனக்குள்ளே வைக்காத, நீ என்ன பண்ணு, வெளியில் வச்சுக்கன்னு சொல்லிட்டார் அவர். வெளியில் வை, உள்ளே வைக்காத சொல்கிறார். ஆலயத்தை என்ன பண்ணுறாரு? அவர் சுத்திகரிக்கிறார். சுத்திகரிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுறாரு? சுகத்தை கொடுக்குறாரு. சர்ச்சில் துதி ஸ்தோத்திரம் இருக்குது. துதி ஸ்தோத்திரமே நிறையா எடுத்துகிட்டு வந்தேன், என்கிட்ட இல்லை. கடைசியாக போதனையில் தினம் லூக்கா 19:47 லூக்கா 19:47 இயேசு நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். 2-3 நாளைக்கு தொடர்ந்து உபதேசம் பண்ணுறார். ஆசாரியர்களுடைய மாய்மாலத்தை எடுத்து சொல்லுகிறார். அவர்கள் பண்ணுகிற அக்கிரமங்கள் அதிகாரத்தை எடுத்து சொல்கிறார். மதிகேடரே, மாயக்காரரே, குருடரே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீயும் போகிறதில்ல, போகிற வழியை நீ என்ன பண்ணிட்ட, பூட்டி போட்டுட்ட அப்படின்னு அவங்கள கொடுத்ததுனால அவன் இயேசுவை சிலுவையில் அறையப்படுறாங்க. ஓகே, ஆலய சுத்திகரிப்பு. பவுனியை நான் சொல்லலை, பவனி இல்லை, அவர் அழுததையும் ஆலயத்தில் நடந்ததையும் பார்த்தோம். ஆலயம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இடம். தொடர்ந்து குடும்பமாக வாங்க, ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க.